மெகா கூட்டணியை கட்டமைக்கணும் அப்படின்னு திரு அமித்ஷா பேசுறார். அதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்தும் பேசுறார். ஆனா இவ்வளவு முரண்பாடுகள் இருக்கக்கூடிய நிலையில எப்படி அந்த கூட்டணியை அமைக்க போறாங்க ரெண்டு பேரும், திரு அமித்ஷாவும் திரு பழனிசாமி? எதுலதான் முரண்பாடு இல்லை? ஆளுகிற கட்சி பலமா இருக்கிற திமுக முரண்பாடே இல்லையா? மதிமுகவினுடைய பேரணிக்கு ஏன் காங்கிரஸ் போகல? பத்திரிகையாளர் சந்திச்சாங்கல, திரு செல்வ பெருந்தகை அண்ணன் என்ன கேட்டாரு? காரணம் கேட்டாங்க பத்திரிகையாளர்கள். எங்க காரணம் சரியா சொல்ல முடியாதுங்க, அதெல்லாம் கேட்காதீங்க அப்படின்னாரு. சரி, காங்கிரஸ்குள்ள பிரவீன் சக்கரவர்த்தியை இன்ன வரைக்கும் நீக்க மாட்டேங்கிறீங்க. ஒரு சோகாஸ் நோட்டீஸாக கொடுத்தீங்களா? என்னாச்சு? சரி, இவ்வளவு பலமா இருக்கீங்களா, எப்பப்பா நீங்க திமுக கூட்டணி கட்சிகள்லாம் இது பண்ணுவீங்கன்னு கேட்டா தொகுதி பங்கில எப்பன்னா நாங்க மார்ச்ன்றாங்க. அப்போ அதே மாதிரி தான் உங்க வீட எப்படி கட்ட போறீங்க? இல்ல நான் இங்க வந்துறேன். அதே சிக்கல். அவர் செங்கல் வாங்கினாரா, அவர் சிமெண்ட் வாங்கினாரான்னு கேள்வி கேக்குறது. அதே உங்க வீட எப்படி கட்ட போறீங்க? இப்ப நான் இப்படி கேக்குறேன். நீங்க 2ஆம் இடம் அப்படின்றீங்களா? இந்த 2ஆம் இடம்ன்ற அணுகுண்ட யார் தூக்கி போட்டது? என்ன ஆதாரம் இருக்கு? அப்போ பாஜக காரங்கள்லாம் இல்ல அவரே பேச சொல்றீங்களா? சரி, அவர் முடியல. சரிங்களா? அப்ப அவர் சொல்றாரு, அவரு அண்ணன் தனியார் அண்ணன் சொல்றாரு, என்ன சொல்றாரு? நானே மனம் மாறி, அது இருக்கட்டும், இவ்வளவு நாள் நீங்கள் கொட்டி தீர்த்தீங்களே உங்கள் வன்மத்தை, அந்த வார்த்தைகளுக்கு மனம் திருந்துவீங்களா? அரசியல் எப்ப வேணாலும் எது வேணாலும் நடக்கும் சார். அதிமுக பாஜக இடையே கூட ரொம்ப ஹாட்டான வாத பிரதிவாதங்கள்லாம் வைக்கப்பட்டிருக்கு. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல சார், அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. நாம அப்படியே நினைக்கிறோம், அது பலவீனம் ஆக்கியே பொறுங்கனே, இது பாஜக தான் இயக்குது, அவங்க தான் பட தயாரிப்பாளர், இது என்ன ஜனநாயகம் பராசக்தியா? இல்ல சார், தேர்தல் இது இல்ல. திரு அண்ணாமலை பேசினதுக்கு திரு கே பி முனுசாமி, திரு ஜெயக்குமார், திரு செல்லூராஜ் போன்றவர்கள் காட்டமா விமர்சனம் வைக்கவே இல்லையா? நான் அதெல்லாம் இப்ப 2026 தேர்தலுக்கு எந்த விதத்துல பயன்படும் நினைக்கிறீங்க? இல்ல, அந்த முரண்பாடுகள் களைந்து தேர்தல் இது இப்படி சொல்லுவீங்கன்னு சொல்லித்தான் சார் இவ்வளவு முரண்பாடும். ஆளுகிற பலமான கட்சி திமுக காங்கிரஸ்குள்ளே இவ்வளவு முரண்பாடு இருக்குதே. ஆனால் அதெல்லாம் நம்ம விட்டுருவோம். ஆனா பாஜக அதிமுக மட்டும் ஏன் இப்படி இருக்குது? அங்க யாரும் விலகி போல, முரண்பாடுகள் இருந்தாலும் ஒன்னா தொடர்றாங்க தானே. அதுதான் இங்க பிரச்சனையே. அந்த மாதிரி இங்க இல்லைன்னா இதுதான் உண்மையான ஜனநாயக கட்சிகள். ஆமாப்பா, எனக்கு இது பிடிக்கல, இது பிடிக்கல, அப்ப அப்பா அம்மா கொடுக்கிற சோற பூரா. அமித்ஷா பேசுறது அரித்மெட்டிக் சார். நாங்க நாடாளுமன்ற தேர்தல்ல அதிமுகவும் பாஜகவும் வாங்கின 2 கட்சிகளுடைய சதவீதத்தை கூட்டினா 206 தொகுதிகளில் ஜெயிப்போம்னா, பாஜக வாங்கின 18க்குள்ள யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு ஒரு கணக்கு இருக்குல்ல, யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குல்ல. அப்ப ஓபிஎஸ் இருந்தாரு, டிடிவி இருந்தாரு, தேமுதிக இருந்துச்சுல்ல. அப்ப இவங்க இல்ல. இவ்வளவு நுண்ணிய பரிசோதனை இப்ப வேண்டாம் சார். அமித்ஷா பேசினதா பேசட்டும். ஆந்திராவில் என்ன நடந்துச்சு? பெரும்பான்மையான ஆட்சி அங்க கொடுத்துட்டாங்க. ஆனால் அவராக பார்த்துதான் பவன் கல்யாணுக்கு அதிகாரத்தை துணை முதலமைச்சராக கொடுத்தாங்க. அந்த மாதிரி நிலைமை தமிழ்நாட்டுக்கு வந்துருச்சுன்னா யார் பேசுனா என்ன பண்ண போறோம்? இங்க அதிமுக தலைமையில தான் கூட்டணி. ஆகையினால அண்ணன் கேசிபி அவர்கள் சொன்னா இல்ல இதை கேட்டு சொல்லுங்க அப்படின்னு சொன்னா, நான் கேட்கிறேன் அண்ணன் தனியரசு அண்ணன் அவர்களுக்கு அடுத்த ரவுண்ட்ல சொல்லட்டும், எத்தனை சீட்டு எங்க சட்டமன்ற தொகுதின்னு சிஎம் கேட்டு சொல்லுவாரா? இதெல்லாம் என்னது இது? அப்போ உருவாகலனா ஏன் உருவாகலன்னு கேக்குறீங்க? அப்படி உருவாகும் அப்படின்னா உருவாகிறதுக்கு இப்படிலாம் உருக்குலைகிறதுக்கு இவ்வளவு நடந்திருக்கே அப்படின்னு கேக்குறீங்க. நாம புள்ளிவரத்தின் அடிப்படையிலேயே பேசுவோம். திரு அமித்ஷா பேசும்போது புள்ளிவரத்தை சொல்றாரு. அந்த புள்ளிவர 18% புள்ளிவரத்திற்குள்ள என்ன இருந்துச்சு, யாரெல்லாம் இருந்தாங்க? நடக்க போறது 2026 சட்டமன்ற தேர்தல் தானே. மாநில முதலமைச்சரைத்தானே தேர்ந்தெடுக்க போறோம். மாநில மக்கள் தானே வாக்களிக்க போறாங்க. எஸ்ஐஆர் வந்துருச்சுல. இப்ப 2026 ஜனவரி 18 நமக்கு மறு இது வரைவு வாக்காளர் பட்டியல் உறுதி செய்ய போறாங்கல்ல. பிப்ரவரி 17 வருதுல. அப்ப இவ்வளவு நிகழ்வுகளும் அரசியலுக்குள் ஒரு பூகம்பமாக சுழண்டு கொண்டேதான் இருக்குது. இதே மாதிரி அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அது மாதிரி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இதுல போயிட்டு அவங்க புரட்சி தலைவர் ஆசியோடு அப்படின்றாங்க. இன்னைக்கு உதிர்ந்தாலும் உதிராட்டாலும் அப்படின்றாங்க. அப்ப அவங்களுக்கு தான் குழப்பம் இருக்கு, அதிமுகவுக்கு குழப்பம் இல்ல. புரிஞ்சுக்கணும். ஆகையினால அவங்க அதிமுக தலைமையில்
தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியை வீழ்த்தக்கூடிய ஒரே கட்சி அதிமுக தான். உடனே இங்க இருந்து போயிட்டாங்களே அங்கிருந்து போயிட்டாங்களே. நான் இப்படி கேட்கிறேன், இப்ப அங்க இருந்து திமுகவிலிருந்து ஆளுங்கட்சி தொடர்ந்து 3 முறை வெற்றி பெறாங்க. அண்ணன் விபி துரைசாமி போயிட்டாரு, முன்னாள் மத்திய அமைச்சர் சுப்புலட்சுமி ஜெகதீசன் அம்மா போயிட்டாங்க. அதனால என்ன எல்லாம் கூட்டணி பிச்சுக்கிட்டு ஓடிச்சா? அவங்களும் ஓபிஎஸ் டிடிவி தினகரனும் ஒண்ணா? ஒண்ணு சேர்ந்தா சுப்புலட்சுமி ஜெகதீசன் தனியா போட்டியிட்டு திமுக வெற்றியை பாதிப்படைச்சிருக்காங்களா? இல்ல அப்ப ஒண்ணு சேர்ந்துட்டா விபி துரைசாமி தனியா போட்டியிட்டு திமுக வெற்றி எங்கேயாவது நான் இப்படி கேட்கிறேன், நான் யாரையும் குறைத்து மதிப்பிடவில்லை. ஆனால் நான் இப்படி கேட்கிறேன், 2024 நீங்க அதிமுக 72 அவங்க எல்லாம் ஜெயிச்சிட்டாங்களா? தினகரனும் ஓபிஎஸும் சார் ஜெயிச்சாங்களா? சார் பாதிப்பை ஏற்படுத்தினாங்கல்ல. எந்த பாதிப்புன்னு ஜெயிச்சிட்டாங்களா? நீங்க கேட்ட அதே கேள்வியை தான் நானும் திருப்பி கேட்கிறேன். சார் இலக்கே எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்துறதா இந்த தேர்தல். இப்ப அது கிடையாது, அப்படி முடியாது. நீங்க பாரதிய ஜனதாவே அதிமுக தலைமைன்னு வந்ததுக்கு பிறகு இல்ல அவர்தான் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, அப்ப இரண்டாம் குழி குதுப்ஷா தனக்கு தானே கல்லறை வெட்டி கொண்டது போல அரசியலில் மிக பலகீனமான ஒரு சூழ்நிலைக்கு ஆளாயிருவாங்க. அது வேண்டாம். ஓகே சாமிநாதன், இந்த அரித்மெட்டிக் இருக்குல்ல, திரு அமித்ஷா சொன்னது 20+18 38%, அது 206 தொகுதிகளாக கன்வெர்ட் ஆகிருக்கும்னு சொல்றாரு. அது நாடாளுமன்ற தேர்தல், அதனால அந்த எண்ணிக்கையை அந்த புள்ளி விவரத்தை அடிப்படையாக வச்சு இதை பார்க்க வேண்டியதில்லை அப்படின்னு திரு அக்னீஸ்வரன் சொல்றாரு. 206 தொகுதிகள் வேண்டியதில்லை, இந்த கட்சிகளை கழிச்சிருவோம், ஓபிஎஸ் டிடிவி எல்லாம் கழிச்சிருவோம், 150 தொகுதிகளாவது இந்த கட்சி ஜெயிக்க முடியாதா? ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி நிச்சயமா அவங்க சொல்ற கணக்கு சரி. நாடாளுமன்ற தேர்தலோட அதை ஒப்பிட முடியாது. ஏன்னா அந்த தேர்தல விஜய் களத்துல இல்ல, இப்ப விஜய் களத்துக்கு வந்திருக்கிறார். சோ அப்ப அன்னைக்கு இருக்கிற ஒரு கூட்டல் கணக்கை வச்சு 38%, 206 தொகுதி அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த கணக்கு மொத்தமாவே இப்ப பொருந்தாது. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு அதை எந்த வகையில கூட்டினாலுமே பொருந்தாது. காரணம் அன்றைக்கு இருந்த கூட்டணிகள் இன்றைக்கு இல்ல. அந்த கூட்டணிகள் இன்னைக்கு அப்படியே இல்ல. ஓபிஎஸ் டிடிவி இல்ல, அங்க இருக்கக்கூடிய தேமுதிக இல்ல, எஸ்டிபி இருந்துச்சு அதிமுகவோட, அது இல்ல. அந்த சைடு பாஜக கூட்டணியில பாமக இருந்தது இல்ல. இப்படி பல கட்சிகள் இல்ல. இன்னொன்று புதிய சக்தியாக விஜய் வந்திருக்கிறார். அவர் யாரு ஓட்டு எடுக்க போறாரு என்பதை திமுக ஓட்டையும் கடுமையா பாதிப்பார், அதிமுக ஓட்டையும் பாதிப்பார். அதுல யாரு கூடுதல் சதவீதம் ஓட்டை இழக்க போறாங்கிறதே நமக்கு தேர்தல் முடிவுல தான் தெரியும். சோ இதுவரை நம்ம பார்த்த தேர்தல் இருந்து மாறுபட்ட தேர்தலா தான் ஒரு தேர்தல் இருக்க போகுது. ஒரு உள்துறை அமைச்சர் ஒரு மிக முக்கியமா ஒரு பழைய டேட்டாவை எடுத்து பேசுற பொழுது ஒரு புதிய கட்சியே உருவாயிருச்சு. அந்த கட்சியை பத்தி இன்னைக்கு அவர் பேசவே இல்லை. அந்த விஜய் அவர்கள் என்கிற ஒரு போர்ஸ் புதுசா உள்ள வந்திருக்கிறத பத்தியும் அவர் குறிப்பிட்டார். விஜய்ங்கிறத பொருட்படுத்தவே தேவையில்லைன்னு சொல்றார். இடைவேளைக்கு பிறகு வரேன். ஒரு சிறிய இடைவேளை. பாராளுமன்ற தேர்தல் கணக்கு முற்றிலும் வேறுபட்ட ஒன்றாக